வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. 2024 ஆண்டின் கடைசி சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்னும் 2 தினங்களில் புது வருடத்துக்குள் நுழைய இருக்கின்றோம். இன்றைய சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்புள்ளங்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்று நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது வேறு யாரும் இல்லை, எமது மன்றத்துக்கு தொடர்ச்சியாக கடந்த 4 வருடங்களாக சிறப்பு சிந்தனை உரை வழங்கி வரும் முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு அறிமுகம் வழங்கி இங்கு நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. ஐயா கடந்த பல மாதங்களாக வாழ்வியல் என்ற ஒரு சிறந்த தலைப்பிலே தொடர் சிந்தனை உரை நமக்கு வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையிலே இன்று பாகம் 67. இப்பொழுது இன்றைய சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு பேராசிரியரை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனிவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, வாழ்வியல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 67ஆம் பாகத்தில் பெண்ணின் பெருமை பற்றிய 4வது அமர்விலே மேலும் சில கருத்துக்களை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். சென்ற வகுப்பிலே சாந்தி முகூர்த்தம் பற்றிய கருத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். முதல் நாள் காணும் புதுமண பெண் போல் முகத்தை மறைத்தல் வேண்டுமா, முறையுடன் மணந்த கணவன் முன்னாலே பரம்பரை நாணம் தோன்றுமா என்ற கவியோடு நிறைவு செய்திருந்தோம். இரண்டுமே உண்மைதான். சாந்தி முகூர்த்தத்தின் போது இருக்க வேண்டிய நாணம் தினசரி வாழ்க்கையில் இருக்காது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இளமை என்பது துடிப்பு மிக்க ஆற்றல் மிக்க பருவம். வயதாக இந்த வேகமும் துடிப்பும் படிப்படியாக குறைந்து கொண்டே வரும். இந்த உடல் மாற்றத்திற்கு தகுந்தாற்போல் மனதையும் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். உடல் ஆசைகளுக்கு தகுந்தாற்போல, மன ஆசைகளுக்கு தகுந்தாற்போல உடல் ஆற்றலை உயர்த்த முடியாது, அது சாத்தியமில்லை. அதனால் உடல் ஆற்றலுக்கு தகுந்தாற்போல் மனதைத்தான் மாற்றியமைத்தாக வேண்டும். அதற்கான ஒரு வழிவகைதான் இந்த பால் உறவை துவக்கத்திலேயே முறைப்படுத்திக் கொள்வது என்ற ஒரு வாழ்வியல் இலக்கணம். எந்த இடைவெளியில் பயன் கொள்கின்றோமோ அதே இடைவெளிக்கு உடலும் மனமும் அதை பதிவாக்கிக் கொள்ளும். இந்த இயற்கை அமைப்பை மனதிலே கொண்டு
மணமக்கள் அமைதியையும் இன்பத்தையும் முழுமையாக பெறுவதும் அனுபவிப்பதும் தக்க வைத்துக் கொள்வதும் இருவரது தலையாய கடமையும் பொறுப்பும் ஆகும். அதுதான் சுகமான இல்லறத்திற்கு சுமூகமான ஒரு இல்லறத்திற்கு அடிப்படை. துவக்கத்திலேயே இந்த அனுபவத்தை அதிகமாக தூய்த்து பழகிவிட்டோம் என்றால் பிற்காலத்தில் அது தவிப்பிலே தான் முடியும். இந்த தேவைகளையும் அதனுடைய தாக்கத்தையும் முறைப்படுத்திக் கொள்வதற்கு மிகவும் கடினம். அதனால் மனதின் இயல்பை புரிந்து கொள்ள வேண்டும். மைண்ட் இஸ் அ நாவல் சொல்வார்கள். மனம் ஒரு புதினம். அது எப்போதும் இளமையாகவும் புதுமைகளை தேடிக்கொண்டதும் இருக்கும். அதை அதன் போக்கிலே விட்டுவிட்டோம் என்றால் புலன் சுகங்களில் எதிலேயுமே நாம் நிறைவு பெற முடியாது. அதனால் மனதை பக்குவப்படுத்துவது, இந்த பக்குவம் என்றால் உடல் ஆற்றலோடு இணைந்து மனம் நிறைவு பெறுவதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அப்ப உடல் ஆற்றலுக்கு தகுந்தாற்போல் மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெறுவதற்கு என்ன வேணும்? உடலியல் பற்றி அறிய வேண்டும். எதை நாம் சுகம் என்று நினைக்கிறோம், அந்த இன்ப துன்பத்திற்கான அடிப்படை காரணம் ஜீவாந்தத்தின் தன்மாற்றம், தரமாற்றம், செலவு, இவற்றை பற்றிய விளக்கமும் வேண்டும். உடலுக்கும் உயிருக்கும் நட்பு, உயிருக்கும் மனதுக்கும் நட்பு, மனதுக்கும் உடலுக்கும் நட்பு. உடல் உயிர், உயிர் மனம், மனம் உடல். இந்த முக்கோணத்திற்குள் தான் ஒரு சுகமான வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியும். இந்த முக்கோணம் சரியாக அமைந்து விட்டால் வாழ்க்கை நிறைவளிக்கும். அந்த நிறைவு பாலுறவுலையும் அளவு முறை காத்து இறுதி வரை பயன் கொள்ள முடியும். இப்படிப்பட்ட அளவுக்கும் முறைக்கும் உட்பட்ட புலன் சுகங்களுக்கு அசல் ஆன்மீகம் அனுமதிக்கிறதே தவிர, துணை செய்கிறதே தவிர, வழிகாட்டுகின்றதே தவிர, இவற்றை தடை செய்வது ஆன்மீகம் அல்ல. ஐந்தும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலர். ஐந்தும் அடக்கும் அமரரும் அங்கு இல்லர். ஐந்தும் அடக்கில் அசேதனமாம் என்றிட்டு ஐந்தும் அடக்கா அறிவறிந்தேனே என்றார் திருமூலர். இதுதான் உண்மையான ஆன்மீகம். எல்லாத்தையும் விட்டுட்டாதான் சாமியார். நாங்க முற்றும் துறந்தவர்கள். பகல் நேரத்துல, இரவு நேரத்துல திருட்டுத்தனமாக அனுபவிப்பவர்கள். இப்படித்தான் உலகத்துல மதங்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றன. எனவே உடல் தேவைகளை தவிர்க்க வேண்டும் என்ற அவசியம் என்ன இருக்குங்க? அதை முறைப்படுத்திவிட்டால் அதுவே போதுமானது என்பதுதான். சரி, இதுல எங்கே இருந்து ஆன்மீகம் தொடங்குகிறது என்றால், ஒரு பெண்ணின் பெருமை என்பது தான் மட்டும் முழுமை பெறுவது அல்ல. தன்னை சார்ந்த கணவன், குடும்பம், இந்த சமுதாயத்தை உயர்த்த வல்லது பெண்ணின் ஆற்றல் தான். சரித்திரங்களையே மாற்றக்கூடிய ஆற்றல் பெண்மைன்னு சொல்வார்கள். அதான் இப்ப தமிழகத்திலையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு 2-3 நாட்களாக. எனவே இது ஏன் என்றால், இந்த சுகத்திலிருந்து உச்சகட்டம் என்ன, அதுல எப்படி அடைவது என்ற வழிவகை தெரியவில்லை. அது தெரிந்தால்தான் உடல் சார்ந்த சுகத்திலிருந்து ஆத்ம சுகத்திற்கு போக முடியும்.
அதுவும் பெண்ணிடத்திலே தான் துவங்குகிறது என்பதைத்தான் பாரதியார் சொல்லுவார். காதல் செய்யும் மனைவி தெய்வம் கண்டீர், காதல் செய்யும் மனைவி தெய்வம் கண்டீர், கடவுள் நிலை அவளாலே அடைதல் கூடும் என்றார். இதுல 2 கருத்து இருக்குங்க. கடவுள் நிலை அவளாலே அடைதல் கூடும் என்றால், ஒன்று, பெண்கள் தாங்களே தங்களுக்குள் இறை தத்துவத்தை உணர முடியும். 2வது, வாழ்க்கை துணைக்கும் அவர்கள் துணையாக இருந்து வழிகாட்ட முடியும். இது எப்படி, ஏன் என்ற காரணத்தை தேடுகின்ற போதுதான் கருவை சுமக்கின்ற ஒரு பெரும் பாக்கியம் பெண்களுக்குத்தானே, தாய்மைக்குத்தானே முதலிடம் தருகிறோம். காரணம் என்னென்றால், இந்த அனுபவம் ஆண்களுக்கு கிடையாது. விந்து தாரணை என்ற அந்த சிறு நேரம் மட்டுமே நோ மைண்ட் ஸ்டேட், மனமற்ற நிலை உருவாகும். அதாவது தாம்பத்தியத்தின் உச்சகட்டம் என்பது ஒரு மயக்க நிலை, உணர்வு மயங்கிய நிலை, எந்த எண்ணமும் தோன்றாத நோ மைண்ட் ஸ்டேட், மனமற்ற நிலை. அதுதான் தெய்வீகம். அந்த தெய்வீகத்தில் வித்து சக்தி வெளிப்படுவதனால் தாம்பத்தியம் புனிதமானது என்றார்கள் நம்முடைய முன்னோர்கள். இது அசிங்கம் என்ற கருத்தெல்லாம் பின்னால் திணிக்கப்பட்டதே தவிர, அந்த அசிங்கத்தில் பிறந்தவங்க தான் இவங்க எல்லாம். எதை பேசுறாங்களோ இவங்கெல்லாம் அந்த அசிங்கத்தில் பிறந்தவங்க தான். என்றைக்கு தாம்பத்தியத்தை புனிதம் என்று நினைக்கிறார்களோ அன்றைக்குத்தான் பிறக்கின்ற குழந்தையும் தெய்வீகமாக இருக்கும். ஏன்னா, ஒரு தொழிற்சாலை ஒரு பொருளை படைக்கிறோம், உற்பத்தி செய்கிறோம். அப்ப முதல் உற்பத்தி செய்யப்பட்ட முதல் பொருள், அதுக்கு ஒரு விழா நடத்தி அல்லவா வெளியீட்டு விழா நடத்துகிறோம் இல்லையா? அப்போ ஒரு தொழிற்சாலையில் நம்முடைய அறிவுக்கு, வாழ்க்கை தேவைக்கு பயன்பாடு கூடிய ஒன்றை உற்பத்தி செய்து விடுகின்ற போது அவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றோமே. இதை உற்பத்தி செய்வதற்கும், துய்ப்பதற்கும், பகிர்ந்தளிப்பதற்கும் பிறந்த ஜீவன் அல்லவா மனிதன். இப்போ இதுல கொண்டாட வேண்டாமா? பிறகு எப்படி அது அசிங்கமாகும்? எனவே தாம்பத்தியம் புனிதமானது. அதாவது அந்த உறவின் உச்சத்தில் தெய்வீகம் அறிமுகமாகிறது. இந்த நோ மைண்ட் ஸ்டேட் என்பதுதானே தெய்வீகம். எல்லாம் மற என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபதியே. அப்ப எல்லாம் மறந்து தன்னை இழந்த நிலையில் தானே கருவாகிறது. அப்போ ஒரு தெய்வீகத்தில் தானே ஒரு குழந்தை கருவாகிறது. அப்ப அந்த தெய்வீக நிகழ்ச்சி எப்படி அசிங்கமாக முடியும்? இவங்க சொன்னவங்க எப்படி யோகியாக இருக்க முடியும், ஞானியாக இருக்க முடியும்? ஸோ இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற வகை இது. உணர்ந்து தெரிந்து விட்டால் அது ஒரு தெய்வீகமான அனுபவம். ஏனென்றால் அதன் உச்சத்தில் தான் தெய்வீகம் நமக்கு அனுபவத்தில் கிட்டுகிறது. இப்படித்தான் இருக்கும் பேரின்பம். இது சிற்றின்பம், சில நிமிடங்கள் மட்டுமே தூய்க்கக்கூடிய சிற்றின்பம். எல்லை கடந்து தூய்க்க வேண்டும் என்றால், மனம் கடந்த நிலையிலே சற்று நேரம் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்றால் உடல் கடந்து போக வேண்டும். புலன் அடங்கி மனம் ஒடுங்கினால் அந்த எல்லையற்ற பேரின்பத்தை தூய்க்கலாம். சரி, அப்படி அந்த பேரின்பத்தை தூய்க்கின்ற போது தாம்பத்தியத்தில் பெற்ற சிற்றின்பமும் தெய்வீகத்தில் தூய்க்கின்ற பேரின்பமும் இன்பத்தின் தரத்திலே வேறு வேறா என்றால் இல்லவே இல்லை. இதிலே பேதம், கால நேரத்திலே பேதம். இது சிறிது நேரம் மட்டுமே தூய்க்கக்கூடிய சிற்றின்பம்.
அது அளவு கடந்தும் தூக்கக்கூடிய பேரின்பம். இன்பத்தில் பேதமில்லை. அதனால்தான் காமத்திலிருந்து கடவுளுக்கு, செக்ஸ் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று இதெல்லாம் உணர்ந்த மகான்கள் தான் சொல்லி வைத்தாங்க. அதனால் உண்மையான ஆன்மீகம் இல்லறத்தை வரவேற்கிறதை தவிர வெறுப்பதே கிடையாது. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன் என்று அருமையான கேள்வி வைத்தார் வல்ல பெருந்தகை. நீ ஞானம் பெற வேண்டுமா? அறத்தின் சுகத்தை தூய்க்க வேண்டுமா? இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன்? அங்க மடத்துல உட்கார்ந்துட்டு யாருக்கு ஞானம் வந்ததுன்னு கேட்கிறார். இதற்கான அறிமுகமே முதலிரவு. இந்த இரவை தொடர்ந்து வரும் காலத்தில் உடல் சாந்தி, மனசாந்தி, ஆத்ம சாந்தி பெற்று இந்த பிறவியை நிறைவாக வாழ்ந்து விட்டோம் என்று முடிவடைவதுதான் ஒரு முழுமையான, நிறைவான, வெற்றிகரமான வாழ்க்கை. சரி, இந்த முதல் இரவுக்கும் கடைசி மூச்சுக்கும் இடைப்பட்ட காலம் இல்லறம். இதுல கணவன் மனைவியினுடைய பொறுப்பு என்ன? இன்றைக்கு ஒரு வாட்ஸ்அப் அற்புதமான ஒரு செய்தி நான் வந்தது. அதாவது ராமாயணத்துடைய கருத்து வேற இருந்தாலும் சமுதாயத்தை என்ன சொல்லப்படுகிறது அப்படின்ற கோணத்தில் மட்டும் இதை எடுத்துக்கங்க. ராவனிடத்திலே சிறைப்பட்டிருந்த சீதையை சோதிப்பதற்காக ராமன் நீ அதை தீ குளிக்கணும், புனிதமாக்கணும்னு சொன்னான். நலாயினி கதை, கணவன் சொல்வதற்கே தகுதி இல்லாத ஒருத்தன், அவன் தாசி வீட்டுக்கு கூட சுமந்து போய் அந்த பணத்திற்காக ஊழியம் செய்ததாக எல்லாம் அந்த கதையை சொல்லுது. இப்படி இதோ இன்னொரு கதையும் சொல்லுவாங்க. இப்படி இது ஒரு பக்கம். இதெல்லாம் மூலம் தமிழ் அல்ல. தமிழ் நூல் என்ன சொல்றது? சிலப்பதிகாரம், தவறு செய்த மன்னனே தட்டி கேட்டால் இல்லையா? அதாவது அத தஞ்சை ராமதாஸ் நினைக்கிறேன். புருஷன் உயர மீட்டு தந்தவ பொண்ணுதான், போகும் பொழுதை அங்கே நெல்லுன்னு சொன்னவ பொண்ணுதான், அரசன் நடுங்க நீதி சொன்னவ பொண்ணுதான், அவங்க ஆஸ்தி கணக்கு சொன்னா கற்பு ஒண்ணுதான்னு ஒரு 4 வரி சொல்லுவார். ஸோ அரசன் நடுங்க நீதி சொன்னவ பொண்ணுதான். அப்ப பெண்மையை உயர்த்தி வைத்தது தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு இன்றைக்கு அற்புதமான ஒரு வாட்ஸ்அப் செய்தி பார்த்தேன். மற்ற எல்லாம் புருஷனுக்காக லாசி விட்டு கூட்டிட்டு போனாங்க, தீ குடிச்சாங்கன்னு தான் இருக்குது. ஆனா எதிர்த்து நீதியை நிலைநாட்டுகின்ற அதை மணிமேகலை பாருங்க, அரசன் விரும்புகின்றான், வேண்டாம் மறுதளிக்கிறான். அவன் இவளை வற்புறுத்தும் இல்லை, எரிக்கவும் இல்லை, ஏற்றுக்கொள்கின்றான். அது குண்டலிகேசி என்று இன்னொரு இலக்கியம். அப்படி சிலைப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலிகேசி மூன்றுமே அற்புதமான பெண்மையின் சுதந்திரத்தையும் உரிமையும் பறைசாற்றக்கூடிய இலக்கியங்களாக அமைந்திருக்கு. இதுதான் தமிழின் சிறப்பு என்று அந்த வாட்ஸ்அப்ல அருமையான செய்தி வந்தது. அப்படி வள்ளுவ பெருந்தகையும் சொன்ன ஒரு கருத்தை நம்ம தப்பா வச்சிருக்கிறாங்க. ஒண்ணு, அதைத்தான் நம்ம பார்க்கணும். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை. என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? தெய்வம் தொழால் கடவுளை வணங்க மாட்டாள், கொழுநன் தொழுது எழுவாள் கணவனை வணங்கி எழுவாள், பெய்யென பெய்யும் மழை. அப்படிப்பட்ட ஒரு பெண் மழை பெய் என்று உத்தரவிட்டால் மழை பெய்யும். இதை இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, உலகத்துல புதிய இலக்கணம் தேட வேண்டியிருக்கும். கற்பு என்ற சொல்லுக்கு புதிய இலக்கணம் தேட வேண்டியிருக்கும். சரி, இதை என்ன விளக்கம், இதுதான் சரியான விளக்கமா என்றால், பரிமேல் அழகர் தான் இதுக்கு அற்புதமான ஒரு ரகசியார்த்தத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்.
இதுல கடவுளை வணங்க மாட்டால் ஒரு கருத்து, இது தெய்வத்தை வணங்க மாட்டாள், கணவனை தெய்வமா வழிபடுவாள். ஏற்கனவே இந்த நாராயணி இந்த கதையை சொன்னமே, அது மாதிரி இது ஒரு பெண்ணடிமைத்தனம் இல்லையா? அப்ப மற்ற தமிழ் இலக்கியங்கள் சொன்ன கருத்துக்கு வள்ளுவர் முரண்படுகிறாரா அப்படின்ற ஒரு சிந்தனை எழுப்புகின்ற போதுதான் என்ன சொல்றாரு வள்ளுவர்? தெய்வம் தொழால் கொழுநன் என்ற வரிக்கு அற்புதமான விளக்கம் தந்தவர் பரிமேலழகர். என்ன சொல்றாரு? ஒரு மனிதன் என்னதான் இறை உணர்விலே மிகுந்திருந்தாலும் எழுந்திருக்கும் போது சிவசவா ராமராமன் எந்திரிக்கலாம், தூங்கும் போது சிவசிவான்னு சொல்லி படுத்துடலாம். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பகல் பொழுது முழுவதும் கூட எந்த காரியத்தை செய்தாலும் கடவுள் நினைப்பிலேயே செய்வதும் ஒருவேளை சாத்தியப்படலாம். சரி, தூங்கிவிட்டால் என்ன கனவு வரும் என்று யார் சொல்ல முடியும்? அப்போ ஒரு மனிதன் தெய்வத்தை நினைக்காத நேரம், தெய்வத்தை தொழாத நேரம், தெய்வ நீதியை செயல்படுத்தாத நேரம் அவன் உறங்குகின்ற நேரம். அப்ப தெய்வம் தொழால் கொழுநன் என்றால் உறங்குகின்ற கணவன், கொழுநன் தொழுதெழுவாள். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள். இந்த குணம் முடிஞ்சு போச்சா, தொழுது எழுவாள். யாரை தொழுவது? தொழுதல் என்றாலே ஒன்றை பின்பற்றுவது, வழிபடுவது என்றது அர்த்தம். அப்ப வழிபடுதல் என்பது இறைவனைத்தானே குறிக்கும், இறை நீதியைத்தானே குறிக்கும். வழிபடுதல், அப்ப இறை நீதி எந்த வழியிலே பயணிக்கிறதோ அந்த தெய்வ நீதியோடு இணைந்து இணங்கி வாழ்வதுதான் வழிபடுதல். இப்போ இயற்கை சட்டம் தேவனி ஒன்றே ஒன்றுதான் உலகத்திற்கு, எல்லா பெண்களுக்கும் எல்லா இயக்கங்களுக்கும் ஒரே ஒரு விதிதான், தெய்வநீதி மாறுவதில்லை, ஒரே ஒரு விதிதான். அப்ப தெய்வம் தொழாத கொழுநன் தொழுது எழுவாள். தொடக்கூடியதற்கு ஒரே ஒரு பொருள் தான் உண்டு, அது முழு முதற் பொருள். பெய்யென பெய்யும் மழை. இப்போ இப்படிப்பட்ட பெண் மழை பெய் என்று உத்தரவிட்டால் உடனே மழை பெய்யுமா என்றால் இந்துக்கு என்ன விளக்கம் பாருங்க. ஒரு கணவன் தூங்கிய பிறகு தூங்குவது, அவன் விழிக்கு முன்னே விழித்து எழுந்து கடமைகளை செய்வது சொல்றோம் இல்லையா? பின் தூங்கி முன் எழுவாள் பெண் என இல்லற கடமைகள். இப்போ இந்த கடமைகளை தூங்கி எழுந்த உடனே தொடங்குகின்ற இந்த கடமை மீண்டும் தூங்குகின்ற வரைக்கும் தொடர்ந்து இருக்கும். இப்போ ஆண்களுக்கு கூட ரிட்டையர்மெண்ட் என்று ஒரு வயது வச்சிருக்கிறோம். ஆனா வீட்டு வேலைகள் செய்கின்ற மனைவிக்கு என்றைக்கு ரிட்டையர்மெண்ட்டுங்க? கால் நடுங்கி கை நடுங்கி காலம் வந்து சேரும், காணாத தூக்கம் எல்லாம் தானாக சேரும், அப்பதான் ரிட்டையர்மெண்ட். அப்ப கடைசி மூச்சு வரைக்கும் அவரது கடமைகள் ஓய்வது இல்லை. அதனால் பெய்யோ பெய்யுன்னு மழை பெய்யுதுன்னு சொல்றோம் இல்லையா? மழை பெய்யோ பெய்யுன்னு பெய்யுது அப்படின்னு என்ன அர்த்தம்? தொடர்ந்து பெய்கிறது, விடாமல் பெய்கிறதுன்னு அர்த்தம். ஸோ பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்ப பெய்யென பெய்யும் மழை என்றால் தொடர்ந்து இடைவெளியின்றி பெய்கின்ற மழை ஒன்று. மேகத்தால் மழை பொழியும், மேகத்துக்கு லாபம் என்ன? மழை பெய்யுது, பூமி செழிக்கிறது, மழைக்கு என்ன லாபம்? இதுபோல் தனக்கு ஒரு லாபமும் இல்லாது பிறருக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பெண்மை, அதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, பெண்மை நலநோக்கில் அன்போடு கர்ணவை கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன். கணவன் குழந்தைகள் மட்டுமா?
தாய், தந்தை, உறவு, நட்பு, அண்டை அயலார் எல்லோருக்கும் தொண்டாற்றுகின்ற ஒரு மாண்புமிக்க மனைவி. எனவே மழை போல் எதிர்பார்ப்பில்லாமல் தொடர்ந்து கடமையாற்றுபவள் மனைவி. இந்த கடமைக்கு எப்போது ஓய்வு? அது மட்டுமல்ல, மழை கூட பருவத்தில் தான் பெய்யும். மனைவியின் தொண்டுக்கு பருவம் எங்கே? மனைவியின் சேவைக்கு பருவம் எங்கே? எனவே பெய்யென பெய்யும் மழை என்றால் பருவமழை பிரபலம் பாராது தொடர்ந்து பெய்வதை போல் மனைவியானவள் இல்லற கடமைகளை நிறைவாக எந்தவித எதிர்பார்ப்புமின்றி செய்வது. அப்படிப்பட்ட சிறப்பு ஒரு பெண்ணுக்கு உண்டு, ஒரு மனைவிக்கு உண்டு. தெய்வம் தொழா கொழுனன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை. பிறந்த வீடு என்ற நாற்றங்காலில் இருந்து புகுந்த வீடு என்ற வயலிலே வலதுகால் வைத்து வந்து வாழ்கின்ற இல்லறத்தில் ஒரு விதை நெல்லை போட்டால் 480 நெல்மணிகளை அள்ளித் தருகின்ற வயல் போல் கணவனின் ஒரு உயிரணுவை ஏற்று தனது உயிரணுக்களை அதனோடு இணைத்து அழகான குழந்தையை பிரசவிக்கின்ற அற்புதம் இந்த பெண்மை. அதனால் சுதந்திரமாக வாழும் பெண் வயிற்றில் பிறக்கின்ற சந்ததி சிறப்பு சேர்க்கும் என்பதை குறிப்பதற்காகத்தான் கிராமப்புறங்கள் என்ன சொல்லுவாங்க, ஊராறு பிள்ளை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும்பாங்க. என்ன அர்த்தம்? பார்க்குற குழந்தைக்கெல்லாம் சாப்பாடு போட்டால் நம்ம குழந்தைக்கு யாரும் சாப்பாடு போடுவோம்னு அர்த்தமா? அப்படி இல்லை. யார் வீட்டிலோ பிறந்த பெண், ஊரார் வீட்டு பெண் நம் வீட்டுக்கு மருமகள், எனக்கு மனைவி என்ற ஸ்தானத்தில் வந்து பொறுப்பேற்றுகிறாள். அவளை நல்ல முறையிலே பாதுகாத்து பராமரிப்பு செய்தேன் என்றால் அவள் வயிற்றில் பிறக்கின்ற எனது சந்ததி, நம்முடைய சந்ததி சிறப்பாக இருக்கும். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். இப்படி மருமகள் வயிற்றில் பிறக்கின்ற நம் சந்ததி சிறப்புடன் வாழும் என்ற விதியைத்தான் ஒரு பழமொழியாக சொன்னார்கள் நம்முடைய முன்னோர்கள். சரி, இப்போ தம்பதிகள் இணைகின்ற ஈர் உயிர் ஓர் உயிர் ஆகின்ற கருவாகின்ற நேரம், அந்த சிசு பெறுகின்ற முதல் அனுபவமே தெய்வீகம். ஏன்னா உணர்வு கலங்கி ஒழுகிய வெந்து ஊரு சிறுவனது மீது கலந்து பனியில் ஒரு பாதி சிறு துளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு 10 மாசம் வளருது. அப்போ தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்கின்ற அந்த உணர்வு கலங்கிய நிலை, நோ மைண்ட் ஸ்டேட், அந்த தெய்வீகத்தில் தானே சிசுவாகிறது, கருவாகிறது. அப்போ ஒரு குழந்தை கருவாகின்ற போதே பெறுகின்ற முதல் அனுபவம் தெய்வீகம். ஏன்? அது போய் சேர வேண்டிய இடமும் தெய்வீகம் தான். அதான் முழுமை. எங்கே தன் பயணத்தை துவங்கியதோ மீண்டும் அங்கே போய் முடிவதுதானே பயணம், அதான வாழ்க்கை. அப்ப எங்கே பிறந்தோம்? ஒன்றுமே தெரியாத, ஒன்றுமே இல்லாத, யாருடைய கணக்குக்கும் கருவுக்கும் மனித அறிவுக்கும் எட்டாத ஒரு கரு உருவாதல். கருவுற்ற தாய்க்கு தெரியுமா இப்போது கருவுற்று விட்டேன் என்பது? கர்ப்ப தானம் செய்த தந்தைக்கு தெரியுமா இது கருவாகிவிட்டது என்று? சரி, 2 பேருக்கும் தெரியாது. மருத்துவத்துறையில தேர்ச்சி பெற்ற நம்பர் 1 கைனகாலஜிஸ்ட் காலையில போய் அவர்கிட்ட காட்டி உருவாயிருக்கா டாக்டர்னு கேட்ட சொல்லுவாங்களா? போயிட்டு 45 நாள் கழிச்சு அப்படிம்பாங்க. அப்ப நம்முடைய பிறப்பே ஒரு அரூபம். எந்த கணக்குக்கும் எந்த கருவுக்கும் யாருடைய அறிவுக்கும் எட்டாத ஒரு மறைபொருள் தோற்றம். கடவுளை தேடலாம்,
முதல்ல முன்ன தேடு, கடவுள் அப்புறம் தேடலாம். என்ன பிறப்பே ஒரு அரூபம், உணர்வற்ற நிலை, யாருக்கும் அறியாத ஒரு ரகசியம். மீண்டும் அது அதே நிலைக்கு போய் நிறையும். அதான் வாழ்க்கையின் முழுமை, நிறை வாழ்க்கை. எனவே இறைத்தன்மையோடு கருவாகிய ஒரு பிறப்பு, அதை அனுபவத்தில் இறைவனாகவே வாழ்ந்து முடிவதுதான் முழுமை. சரி, இப்படி உருவான கருவை 9 மாதங்கள் அதை ஒரு வேள்வியாகவே காக்கின்ற கடமையால் குழந்தையின் பிறவி குணங்கள் அமைவதற்கு பெரும் பொறுப்பு தாயின் குணங்கள் தான், தாயின் அனுபவங்கள் தான். பிறவி குணம் சொல்றோம் இல்லையா, பிறவி குணம் தாயின் பங்கு அதிகமா தந்தையின் பங்கு அதிகமான்னு பாருங்க. கரு வளர்கின்ற காலத்தில் தாய் பெறுகின்ற அனைத்து அனுபவங்களையும் பொறுத்து அந்த சிசுவின் பிறவி குணம் அமைகிறது. எனவே ஒரு கருவை நல்ல முறையில் உருவாகவும் வளர்க்கவும் காக்கவும் தம்பதிகள் இருவரும் நல்லவராக இருந்தால்தான் முடியும். விதைக்கு தக்க விளைச்சல் தானே, விதை ஒன்று போட்டா செடி ஒன்றா முளைக்கும். அதைத்தான் கவிஞர் சுரதா ஒரு பாட்டுல சொல்லுவார், திருமண வாழ்வில் ஒரு மனம் ஆகும், பெண் மனம் தாய்மையை தினம் தேடும், வாழ்க்கையின் ரகசியம் புரியாது என்றார். இந்த கருத்து வேற எந்த கவிஞர் இடத்துலயும் வந்தது கிடையாதுங்க. இவருக்கு எப்படி தோணுச்சு, அந்த பாட்டுடைய சிச்சுவேஷன் நமக்கு தெரியாது. அந்த 3 வரிகள், திருமண வாழ்வில் ஒரு மனம் ஆகும், புரியுது, பெண் மனம் தாய்மையை தினம் தேடும், வாழ்க்கையின் ரகசியம் புரியாது. இப்போ 16 வயசு ஆச்சுன்னா பருவ பெண்கள் மிக எளிதில் ஒரு இளைஞனுடைய வலையில் சிக்கி விடுகிறாள். அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருக்கு. 2ஆம் ஆண்டு படிக்கிற மாணவி, 4ஆம் ஆண்டு படிக்கிற மாணவன் காதல் பயப்பட்டு சிக்கல போய் மாட்டிருக்க வச்சுங்க. அப்போ ஏன் பருவம் வந்தவுடனேயே எளிதில் சிக்குகிறார்கள் என்றால் அதுதான் இயற்கை விதி. ஏன்னா அந்த செயலில் தெய்வீகம் அறிமுகமாகிறது. அந்த கருவை சுமப்பதில் தெய்வீகம் மலர்ச்சி அடைகிறது. ஆனால் தான் கருவுற்ற பெண்ணின் உடலிலே ஒரு மினுமினுப்பு, முகத்தில் ஒரு தேஜஸ். ஏன்? தெய்வமே கருவாக அவளுடைய கருப்பையில் வளர்கிறது. அதன் தெய்வம் உடலிலே முகத்திலே தேஜஸாக மாறுகிறது. அப்ப அந்த 9 மாதங்கள் தெய்வீகத்தை சுமப்பதால் அந்த ஆத்மா அந்த கருவை தரக்கூடிய ஒரு ஆணை நாடுகிறது, எளிதில் ஏமாந்து போகிறது. இது ஏமாற்றம் சொல்றோம். ஏன்? பிறகு அது வாழ்க்கைக்கு பொறுப்பேற்பது யார்? தொடர்ந்து அப்படியே இருந்தா பிரச்சனையே இல்லை, விட்டுட்டு போயிட்டா. அப்ப இயற்கை விதி தவறு அல்ல, குறை அல்ல. ஆனா சமுதாய விதியோடு சேர்த்து பார்க்கின்ற போது இதுல சில சிக்கல்கள் இருப்பதனால் இந்த வயது அதுக்குரிய வயது அல்ல அப்படின்னு சொல்றாங்க. எனவே பெண் மனம் தாய்மை தினம் தேடும், வாழ்க்கையின் ரகசியம் அதுதான். அதனால தான் தாய்க்கு பின் தாரம் என்ற ஒரு சொல் இருக்கு இல்லையா, அதை கடைசியில பார்க்க போறோம். எப்படி தாய்க்கு பிறகு தாரம் வருகிறாள், தாரம் எப்படி தாயாகிறாள் என்பதை அடுத்து பார்க்க கடைசியில பார்க்கணும். எனவே இது மிக அற்புதமான வரிகள். எனவே தாம்பத்திய நாட்டம் ஒரு பெண்ணிடத்தில் மிகுந்திருப்பதற்கு காரணமே சந்ததி உருவாக்குவதற்கான ஒரு துடிப்பு தான். இப்போ இந்த கருவை சுமக்கின்ற காலத்திலேயே தாயின் பதிவுகளும்
தாக்கம் எடுக்கும், தந்தையின் பதிவுகளும் தாக்கம் பெறும். ஆனால் கருவுற்ற பிறகு தாய் பெறுகின்ற அனுபவங்கள் தான் அதிகமாக உள்ளே பதிவாகும். தந்தையின் அனுபவங்கள் உள்ள போகாது. அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனா தாயுடைய நிலை அப்படி அல்ல. அந்த முட்டையில் இருக்கின்ற குணங்களோடு, கருவின் தன்மையோடு, கருவாகிய பிறகு அவள் பெறுகின்ற ஒவ்வொரு அனுபவமும் வீண் போவது இல்லை. அது குழந்தைக்கும் பதிவாகும். இதை இன்றைக்கு சொல்றாங்க. கருவாயிட்டா நல்லா பார்த்துக்கணும், பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும், அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. யார் ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியாது. ஆனால் இதை முதல் உலகுக்கு அறிவித்தது விஞ்ஞானம் வளராத காலத்திலேயே உலகத்திற்கு இந்த நுட்பத்தை அறிவித்தது யார் என்றால் வள்ளுவ பெருந்தகை சூட்சும சொல்லிட்டார். இதிகாசங்கள் அதை சற்று எளிமையாக வெளிப்படுத்த முயற்சி செய்திருக்கின்றன. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது பார்த்தீங்கன்னா யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அதனால தான் கதையை மட்டும் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த கதைக்குள் இருக்கின்ற கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சில கேள்விகள் எழுப்பணும். அப்பதான் அதுக்குள்ள இருக்கின்ற ரகசியம் நமக்கு எட்டும். இப்ப மகாபாரதத்தை எடுத்துக்கொள்வோமே. என்ன சொல்றாங்க? அபிமன்யு என்ற கதாபாத்திரம் சுபத்ரையின் கருப்பையில் வளர்கின்ற போதே, இதுல சின்ன ஒரு வித்தியாசம். சில கதைகள் சொல்றாங்க, கிருஷ்ணன் தனுர்வேதங்களை கற்று தந்ததாக ஒரு கதையில சொல்லுவாங்க. இன்னொரு கதையில அர்ஜுனன் கற்று தந்ததாக சொல்வார்கள். இதுல பொருத்தமானது எதுன்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனன் கற்றுக் கொடுப்பதாக வருவதுதான் பொருத்தமா இருக்குது. எப்படின்னு பாருங்களேன். சுபத்ரை கருவுற்ற பிறகு தினசரி அர்ஜுனன் தனுர்வேதங்களை பற்றி பேசிக்கொண்டே வருவான். அதை கருவில் இருக்கின்ற குழந்தை கேட்டுக்கொண்டே இருக்கும். அது திரைக்கதை எப்படி காட்டுவாங்க? ஆமா தூங்கிடுவாங்க, அது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும். அப்போ குழந்தை கேட்குதுன்னு நமக்கு திரைக்கதையில காட்டுவாங்க சினிமால. சரி, ஒரு நாள் அர்ஜுனன் சொல்றான், இப்போ உனக்கு பத்ம வியூகத்தை பற்றிய விளக்கம் சொல்றேன். சொல்லியாச்சு. எதிரிகள் பத்ம வியூகம் அமைத்து விட்டால் அதை எப்படி உடைப்பது, எப்படி உள்ளே போவது என்ற நுட்பத்தை சொல்லுகிறேன். சொல்லியாச்சு. சரி, உள்ளே போன பிறகு ஒருவேளை மீண்டும் வியூகம் அடைபட்டு விட்டால் எப்படி அங்கிருந்து தப்பி வெளியே வருவது, இதை இப்போ சொல்லித்தர போறேன் அப்படின்ற போது கிருஷ்ணன் வர்றார். என்ன அர்ஜுனா, பத்மவியூகம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற, அதுக்கெல்லாம் ரொம்ப காலம் இருக்கு, இப்ப என்ன அவசரம், வா வா என்று அவனை அழைத்து சென்று விட்டதாக கதை. இப்போ பாடம் பாதியில நிக்குது. கருப்பையிலே பத்மயுகத்தில் பிரவேசிப்பது வரைக்கும் சொல்லியாச்சு. உள்ளே போன பிறகு வியூகம் அடைபட்டு விட்டால் மீண்டும் எப்படி வெளியே வருவது என்ற பாடம் தடைபட்டு விட்டது. சரி, ஓகே. பிறந்து 16 வயசுங்க. குருட்சேத்திர யுத்தம் வந்துருச்சு. அந்த யுத்தத்துல ஒரு நாள் அபிமன்யு கலந்து கொள்றான். யுத்தத்தில் கலந்து கொள்றான். ஒரு நாள் பத்மயுகம் அமைக்கப்படுகிறது. இங்கே இந்த காட்சியில் இந்த நாள்ல அர்ஜுனன் இல்லாதபடிக்கு அங்கே காட்சி அமைக்கப்படுகிறது. பாண்டவர்கள் 4 பேர் தான் இருக்கிறாங்க. அர்ஜுனன் அந்த சீன்ல அங்க இல்ல. இவனுக்கு மட்டுமல்ல, இந்த 4 பேருக்கு மட்டுமல்ல, பாண்டவ சேனைக்கு சேனாதிபதியா இருக்கிறாரே திருஷ்டத்யுமன், அவருக்கும் தெரியாது. மற்ற 7 குரோனி சேனைகள் எத்தனை ராஜாக்கள் இருந்தாங்களே, யாருக்கும் தெரியாது. அந்த நுட்பத்தை தெரிந்த ஒரே ஆள் அர்ஜுனன். அவங்க காட்சியில் இல்லை. வியூகம் உடைக்கவில்லை என்றால் அன்னைக்கு யுத்தம் முடிஞ்சு போயிடும்.
அந்த படை இந்த படையை துவம்சம் பண்ணி முடிச்சிடும். இப்ப தர்மன் சொல்றான், அபிமன்யு வேற வழியே இல்லை, நீதான் வியூகத்தை உடைத்தாக வேண்டும். இவன் சொல்றான், பெரியப்பா எனக்கு உடைக்கத்தான் தெரியும், உள்ள போயிருவேன், வெளிவர தெரியாதுன்றான். பயப்படாதே, நீ போகும்போது உங்க பின்னாடியே நாங்கெல்லாம் வந்துடுவோம், வியூகம் அடைபடுவது என்ற கேள்விக்கு இடம் இருக்காதுன்னா. உடனே போனா, வியூகத்தை உடைச்சா உள்ள போனா. அடுத்த வினாடி ஜெயத்ரதன் வியூகத்தை அடைத்து விட்டான். உள்ளே போன அபிமன்யு தனியாக சிக்கிக் கொண்டான். 6 மகாரதர்கள் அவனை கொன்று விட்டார்கள். அந்த காட்சி முடிஞ்சது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இப்போ ஒரு கேள்வி, கர்ப்பத்தில் இருக்கும் போதே இத்தனை தனுர்வேதங்களை கற்றுக்கொண்ட அபிமன்யு பிறந்து 16 வயசு ஆறு வரைக்கும் என்ன தூங்கிக்கிட்டு இருந்தையா? ஏன் அதன் பிறகு நீ பத்மவியத்திலிருந்து வெளியே வர எப்படியும் கத்துக்க வாய்ப்பு இல்லையா? துரோணரை கேட்டிருக்கலாம், உங்க அப்பா அர்ஜுனையே கேட்டிருக்கலாம், ஒருவேளை அவன் தான் வனவாசம் போயிட்டான்னாலும் கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்டு இருந்திருக்கலாம் இல்லையா? ஏன் கேட்கல? ஏன் கத்துக்கல? அப்ப எதற்காக இந்த காட்சி அங்க வைக்கப்பட்டது என்றால், பத்ம வியூகம் என்பதே நம்முடைய வாழ்க்கை. பத்மம் என்றால் தாமரை, லோட்டஸ் போன் நம்முடைய இருப்பெலும்புக்கு ஒரு பேர் உண்டு. அப்ப பத்ம வியூகம் என்பது நம்முடைய கருமையம். இதுல எவ்வளவு இருக்குங்க? 6 தீய குணங்கள் இதற்குள் வியூகம் வைத்திருக்கின்றன. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சம் என்ற 6 மகாரதர்கள் இதுல பத்மயுகத்திலே காவல் காக்கிறார்கள். உள்ளே போனா வெளியே வரணும், உள்ளே போகவும் தெரியணும், வெளியே வரவும் தெரியணும். இந்த ரெண்டும் தெரிந்து கொள்ளக்கூடிய நுட்பம் தவம். அதனால்தான் தவத்திலே தேர்ச்சி பெற்றவன் அர்ஜுனன் என்ற குறிப்பு மகாபாரதத்தில் இருக்கு. சிவனோடவே யுத்தம் செய்தான் என்றெல்லாம் குறிப்பு இருக்கு. அதனால் அவனுக்கு உள்ளே போக வெளிவரவும் தெரியும். ஆனா இவனுக்கோ சொல் புத்தி, சொல்லி கொடுத்தாங்க தெரியும், அவ்வளவுதான். இவன் அதை கற்றுக்கொள்ளவில்லை, இவன் தவம் செய்ததாக குறிப்பு இல்லை. அதனால் 6 குணங்கள் நம்மை கொன்று போடுகின்றன என்று 2 தத்துவம். ஒன்று, தாயின் கர்ப்பத்திலேயே நம்முடைய கல்வி தொடங்கி விடுகிறது. யூகேஜிலேயோ ப்ரீகேஜிலேயோ மாண்டசோரியிலோயோ நம்முடைய கல்வி துவங்கவில்லை, கருவான போதே படிப்பு துவங்கிவிட்டது. அது எதை காட்டுகிறது? இந்த 6 மகாரதர்கள், 6 தீய குணங்கள் தான் நம்முடைய எதிரிகள். அதை தெரிஞ்சுக்கும் வேணும், உள்ள போகவும் வேணும், வெல்லவும் வேண்டும், வெளியே வரவும் வேணும். இல்லை என்றால் வாழ்க்கை அரைகுறையாக தோற்று போகும், அகாலமாக மரணித்து போகும். இதே போல இன்னொரு கருத்தையும் சொல்லி வச்சாங்க. இது பிரகலாதன் தத்துவம், அதுவும் இதே போலதான். எனவே கர்ப்ப காலம் என்பது ஒரு குழந்தை சுமக்கின்ற காலம் நினைக்கிறாங்க பொதுவா. அது வெறும் கருவை சுமக்கின்ற காலம் மட்டுமல்ல, அது ஒரு வேள்வி காலம். எப்படிப்பட்ட பண்புகளோடு ஒரு கருவை சுமந்தால் எப்படிப்பட்ட குழந்தை பிறக்கும் என்ற சூட்சுமத்தை சொல்லி தந்த காலம் அது. ஆனா இன்னைக்கு கல்யாணமாகுது, 10 மாசம் குழந்தை பெற்றுறான். விலங்குகள் குட்டி போடுவதை போல இந்த மனித விலங்குகள் குழந்தைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவங்களுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க. அப்புறம் எப்படி இருக்கும் குழந்தைகள், சமுதாயம் எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். எனவே நல்ல குழந்தைகள், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை.
யாரு? கவிஞர் பூவை செங்குட்டுவன் எழுதின வரிகள். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. இந்த மண்ணுல பிறக்கிற போது எல்லா குழந்தையும் நல்ல குழந்தையா? அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்த்ததில்லை. அன்னை மட்டுமே வளர்க்கின்ற காலம், வேறு யாரும் புக முடியாத காலம் தாயின் கருப்பை. அங்க அம்மா மட்டும்தான் டீச்சர். பிரசவமான பிறகு அப்பா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, தாத்தா பாட்டி சொல்லிக் கொடுப்பாங்க, உறவு நட்பு சமுதாயம் எல்லாரும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் தாய் மட்டுமே கற்றுக் கொடுக்கின்ற காலம் கர்ப்ப காலம். அப்ப அம்மா எப்படிப்பட்ட டீச்சரா இருக்கணும்? அப்படித்தான் இருக்காங்களா அம்மாக்கள்லாம்? எப்படி நல்ல சமுதாயம் வரும்? விலங்குகள் போல உணர்ச்சி வயப்பட்ட ஜந்துக்கள், விலங்குகளை போல உணர்ச்சி வயப்பட்ட ஜந்துக்கள். இதனுடைய தேடல், பருவமடைந்த பெண்ணின் தேடல் ஒரு நல்ல குழந்தையை பெறுவதல்ல, உடல் திணவை ஆற்றிக்கொள்வதற்காகத்தான். இது எப்படி நல்ல சந்ததி உருவாக்க முடியும்? இதுக்கு காரணம் என்ன? உணர்ச்சியை தூண்டக்கூடிய உணவுகள், உணர்ச்சியை தூண்டுகின்ற சினிமா, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப், நெட்டு, இன்டர்நெட்டு. கண்ணசர் பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. காசு வரும் என்றால் மானம் விலை பேசும் அப்படின்னு ஒரு வரி வரும். மனம் ஒரு குரங்கு பாட்டுல. ரொம்ப அற்புதமான வரிகள் எல்லாம் இருக்காது. கலையின் பெயராலே காம வலை பேசும், காசு வரும் என்றால் மானம் விலை பேசும். நெத்திடி வார்த்தைகள் தான். அதான் நடந்துட்டு இருக்கு. கலையின் பெயராலே காம வலை பேசும். எத்தனை பேர் நல்லவங்க இதுல? எனவே இதுல இன்னொரு இதுல பாருங்க, இந்த நரசிம்மாவதாரத்துல மிக அற்புதமான கருத்து இருக்கு. இதுல கர்ப்பத்திலேயே பாடம் துவங்குறதுன்னு சொல்லிட்டார் அபிமன்யுல. ஆனா நரசிம்ம அவதாரத்துல பிரகலாதன் கதையை பார்த்தீங்கன்னா, அந்த கரு காலத்தை எப்படி பராமரிக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற நுட்பத்தை இங்க சொல்லியிருக்கிறார். இரண்யனுக்கு ரேணுகா தேவி மனைவி. கருவுற்ற செய்தி கேட்ட உடனேயே இரண்யன் சொல்லுவான், இனிமே நீ அரண்மனையில் இருக்க வேண்டாம். ஏன்னா அரண்மனை என்பது பல பிரச்சனைகள், உணர்ச்சி வயப்பட்ட ஒரு காந்த களம். இதுல ஒரு குழந்தை வளரக்கூடாது. சரி, உனக்கென்று தனியாக ஒரு நந்தவனத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன். சரிங்களா? தனியாக ஒரு நந்தவனம். அங்கே உனக்கு துணையாக நாரதரை அனுப்பி வைக்கிறேன். நீ பிரசவம் ஆன பிறகு அரண்மனைக்கு வா என்று சொல்லி அனுப்பி வைத்ததாக கதை. சரி, இதுல அறிவுபூர்வமான கேள்வி என்ன என்றால், கருவுற்ற பெண்ணுக்கு துணையாக தாய் வீட்டுக்கு அனுப்புவாங்க, அல்லது கணவன் வீட்டில் இருந்தாலும் மாமியார் பார்த்துப்பாங்க, கணவனுடைய அக்கா தங்கைகள் பார்த்துக்குவாங்க, உறவுகள் பெண் உறவுகள் பார்த்துக்குவாங்க. அப்படியே யாரும் இல்லை அனாதை, யாரோ ஒரு பெண் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் அவங்க துணை இருப்பாங்க. எதுவுமே இல்லை, அந்த பெண் தனியாக தன்னை பார்த்து கொள்வா. சரி, என்ன சொன்னா இரணியன்? உனக்கு துணையாக நாரதரை அனுப்பி வைக்கிறேன். நாரதர் யாரு? ஒரு ஆண்மகன். நாராயணன் என்று துதிக்கக்கூடிய ஒரு ஆண்மகன். அப்போ ஒரு பெண், கருவுற்ற பெண்ணுக்கு ஏதோ ஒரு வகையில் பெண்ணை துணை வைப்பார்களே தவிர முன்பெண் தெரியாத ஒரு ஆணையா துணை வைப்பாங்க? இதையாவது யோசிச்சிருக்கணுமா என்னைக்காவது? கதை கேட்டா அப்படியே பர்ஃபெக்டா கேட்டுக்குவோம். அவ என்ன ரீல் பரவாயில்ல, அப்படியே நம்புவோம். யாராவது இதுக்கு கேள்வி கேட்டா
இவருக்கு ஒரு பதில். அவன் நாத்திகன், கிண்டல் பண்றான், கேள்வி கேட்கறான். கேள்வி கேட்ட நாத்திகமா? பதில் சொல்லு. ஆத்திகமா நாத்திகமா பின்னாடி பார்த்துக்குவோம். பதில் சொல்ல தெரியலன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லு. நீ யார் டிக்ளேர் பண்றதுக்கு நான் நாத்திகனா இல்லையான்னு? அப்ப என்ன விளக்கம்? இந்த ரதன் என்ற சொல்லிலேயே 8 வார்த்தை இருக்கு. ரதன், அதிரதன், மகாரதன், ஜெயத்ரதன், பரதன், பகீரதன், தசரதன், நாரதன். 8 சொல் இருக்கு. ரதம் என்பது உடம்பு. ரதன் என்றால் அந்த உடலில் மையம் கொண்டிருக்கின்ற ஆத்மாவிலிருந்து வருகின்ற மனசுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரதம் உடல், ரதன் மனம். அதிரதன் மகாரதன். ரதன் என்பது சாதாரண ஒரு சிப்பாயின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு 1000 பேரை நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவன் மகாரதன். அதுல பாதி வந்த அதிரதன். அப்ப ஆயிரக்கணக்கான எண்ணங்களை ஆராய்ச்சி பார்க்கக்கூடிய எண்ணம் திறம் வாய்ந்தவன் மகாரதன். அந்த எண்ணங்கள் எத்தனை வகை இருக்குங்க? 6 வகை தீய எண்ணங்கள், 6 வகை நல்ல எண்ணங்கள், இதை சார்ந்து வந்த மற்ற குணங்கள். அப்போ தசரதன் 10 வகையான குணங்களே தெளிவு பெற்றவன். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்த்தாள் மனப்பான்மை, வஞ்சம், பொறாமை, வெறுப்பு, தற்பெருமை, அதிகார போதை. இந்த 10ம் கடந்தவன் தசரதன். 10ல சிக்கி போனவன் ராவணன், 10 தலை ராவணன். இந்த பயணத்தில் எல்லாருக்கும் சாத்தியமாகுதா? பெரும் முயற்சி எடுக்கணும். பகீரதன் பெரும் முயற்சி எடுத்தால் பகீரதன். அந்த முயற்சியில் வெற்றி பெற்றால் பரதன். இன்னும் உயர்ந்த தெய்வத்தோடு கலந்து, எப்படி தெய்வம் தொழா கொள்ளணும்னு சொன்னமோ, அதுபோல் எப்போதும் அயராத விழிப்புணர்வில் தெய்வத்தோடே இணைந்திருக்கின்ற பக்குவம் அடைந்த ஒருவர் நாரதன். மனம் அற்ற அறிவு. அறிவு எங்க இருக்கு? எங்கும் இருக்கும். அதனால் நாரதன் திரிலோக சஞ்சாரி, எந்த உலகத்துக்கும் போவார். அப்ப நாரதன் என்பது ஆண்மகன் அல்ல, அறிவு என்று அர்த்தம். அப்போ யாரை துணையாக வைத்தான் இரண்யன்? அறிவை துணையாக வைத்தான். ஒரு பெண்ணை தனிமையிலே வைத்து, நந்தவனத்திலே வைத்து, அவளது அறிவையே அவனுக்கு காவலாக வைத்தான், துணையாக வைத்தான். அந்த அறிவு சொல்லுச்சு, நான் தான் கடவுள், எல்லாமே எனக்குள் அடக்கம், என்னை தவிர மூலப்பொருள் பெரிதுமே இல்லை. அந்த தெளிவில் அனுபவத்தில் பிரசவமானதனால் இரண்யாய நமக சொல்லு அப்படின்னா அவன் நாராயணாய நமகன்னா. எத்தனை சோதனைகளை தந்த போதும், துன்பத்தை தந்த போதும் அவன் தன் மன உறுதியிலிருந்து கொஞ்சம் கூட பெறவே இல்லை. அதான் அறிவின் ஸ்திரத்தன்மை. இப்படி ஒரு குழந்தை பெறுவது ஏதோ விலங்கு குட்டி போடுவது அல்ல. ஒரு மனித குழந்தை பிறப்பது ஒரு தெய்வீக சம்பவம். எவ்வளவு சிறப்பு இருக்கு பாருங்க. இதை தெரிஞ்சா பெற்றுக்கிறாங்க. ஒரு விலங்கு குட்டி போடுவதை போல சகட்டு மேலுக்கு பெற்று எடுத்துட்டு சில பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வரணும்னு சொன்ன எங்கிருந்து வரும் வாழ்க்கை? இவனே ஒரு பிரச்சனை காலம், அப்பா ஒரு பிரச்சனைக்கெல்லாம், அம்மா ஒரு பிரச்சனைக்கெல்லாம் பிறந்தது பிரச்சனை ஸ்கொயர். வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதனால்தான் ஒரு குழந்தை பெறுவதற்கு தகுதியே ராமாயணம் என்ன சொல்லுதுங்க? 16 வயசுல கல்யாணம் ஆச்சு, 12 வருஷம் இல்லறத்துல அரண்மனை வாசம், குழந்தை பிறக்கல. 14 வருஷம் வனவாசம்,
வனவாசம் போகணும்னு தான் விதியை தவிர குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னு விதி இல்லை. அப்பவும் பிறக்கல. திரும்பி வந்து பட்டாபிஷேகம் முடிஞ்சு அடுத்த ஆண்டே இரட்டை குழந்தைகள். கேள்வி கேட்டிருக்கணும், என்ன ராமா 16 வயசுல போய் கல்யாணம் ஆச்சு, 12 வருஷம் ஏன் பெத்துக்கல, 16 வருஷம் வனவாசத்துல ஏன் பெத்துக்கல, 1 வருஷம் சிறை போட்டுட்டா, 13 வருஷம் ஏன் பெத்துக்கல? சரி, திரும்பி வந்தோன்னு என்ன அப்படின்னு அவசரம்? அடுத்த வருஷமே பெத்துட்ட ரெட்டை குழந்தைகள். கேள்வி கேட்டுக்கணும் இல்லையா? ராமனை போய் கேள்வி கேட்க முடியுமா? கேள்வி கேட்டதுல வால்மீகி என்ன சொன்னாருன்னு தெரியும். கேள்வி கேட்கலன்னா பூசாரி சொன்னதுதான் புரியும். வால்மீகி சொன்னது என்ன தெரியும்? அப்ப என்ன சொன்னாரு? தன்னில் இருக்கின்ற ஆணவத்தை வதம் செய்துவிட்டு ஆத்மாவை விடுதலை செய்து, இந்த ஆத்மா ஆணவத்திடமிருந்து விடுதலை பெற்ற பிறகு பரமாத்மோடு இணைந்து கருவாகி அது பிரசவமானால் அது தெய்வீக குழந்தையாக இருக்கும். அப்போ ஒரு தம்பதி எப்போது குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என்ற இலக்கணத்தை உலகுக்கு வகுத்து காட்டியது ராமாயணம். எத்தனை உபன்யாசங்களுக்கு தெரியும்? எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? ஸோ வேதத்திரியம் எவ்வளவு உயர்வான தெரியுங்களா? இதை கிடைத்ததனால்தான் இதெல்லாம் இப்படி அலசி ஆராய்ந்து வால்மீகி என்ன நினைத்தாரோ அதை நாம் எட்டி பிடிக்க முடிகிறது. வியாசர் என்ன நினைத்தாரோ அதை நாம் எட்டி பிடிக்க முடிகிறது. இதை புரிஞ்சுக்கிட்டா இதிகாசங்கள் நமக்கு வழிகாட்டும். புரியவில்லை என்றால் இதிகாசங்கள் வெறும் கதைகளாகவே இருக்கும். அவ்வளவுதான். எனவே தாயின் கர்ப்ப காலம் என்பது ஒரு வேள்வி காலம். எப்படி கோவிலிலே யாக குண்டங்களை அமைத்து வேள்வி நிகழ்த்துகிறார்களோ அதுபோல் ஒரு தாய் தனக்குள் நடத்துகின்ற வேள்வி கர்ப்ப காலம். அங்கே அறிவு மட்டுமே துணை நிற்க வேண்டும். எந்த அறிவு? பேரறிவு. அப்படி இந்த 9 மாதத்தை ஒரு வேள்வி காலமாக அனுஷ்டித்து விட்டால் பிறகு அந்த குழந்தையை பற்றி அந்த தாய் தந்தை கவலையே பட வேண்டாம். அது எந்த மூலையில் இருந்தாலும் எந்த காலத்தில் இருந்தாலும் எந்த தீய எண்ணமும் அதை நெருங்க முடியாது. எந்த தீய செயலும் அதை நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் எது? எனவே இந்த அற்புதமான ஒரு சந்ததி உருவாக்கக்கூடிய கடமையிலே ஒரு சிறு பங்குதான் கணவனது என்றாலும் அதனுடைய பங்கும் பெரும் பகுதி தான். நிகழ்வுதான் சிறுசே தவிர பங்களிப்பு பெரியது. அதனோடு சேர்ந்தது ஒரு தாயின் மிக பெரும் தியாகம். அப்பதான் ஒரு நல்ல குழந்தையை பிறக்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த மனைவி என்ற ஸ்தானத்துல நன்மக்கள் பெறுவது மட்டும்தான் கடமையா என்றால் அதோடு சேர்ந்து கணவனை பராமரிப்பது குடும்பத்தை பராமரிப்பதும் கடமை தானே, பெண்ணுடைய கடமை தானே. அதனால்தான் வள்ளுவ பெருந்தகை வாழ்க்கை துணைநிலத்திற்கு அடுத்த அதிகாரம் என்ன பேர் வச்சாருங்க? நன்மக்கள் பேருன்னு வைக்கல. ஏன்? நீ எதை பெற்றுக்குன்னு எனக்கு இப்படி தெரியும்? நீ திருவாத்தினை பெற்றுக்குவையா இல்லை நல்ல குழந்தைய பெற்றுக்குன்னு எனக்கு இப்படி தெரியும்? ஆனால் நன்மக்கட்பேறு என்று தலைப்பிடாமல் மக்கட்பேறு என்றார். குழந்தை பிறக்கும், அவ்வளவுதான். அது எப்படி இருக்குன்றதுக்கு நான் சொல்ல முடியாது. எவ்வளவு நுட்பம் தலைப்பிட்டிருக்காங்க பாருங்க. அதான் மகானுடைய சிறப்பு. அப்ப அது மக்கட்பேறு, அது நன்மக்கட்பேறாக மாற வேண்டும் என்று சொன்னால் நல்ல கணவன் நல்ல மனைவி இணைந்தால் நன்மக்கட்பேறு, இல்லை என்றால் அது வெறும் மக்கட்பேறு. சரி,
இப்படி கணவனோடு பங்கெடுத்து கணவனுக்கென்று வாழ்கின்ற வாழ்க்கையில இதெல்லாம் யோசிச்சு பார்த்து மதிப்பு தரக்கூடிய கணவன் என்ன சொல்ல முடியும்? எந்த கடனிலும் மிக பெரிது நல்ல மனைவியின் சேவை. அதை அடைத்தலை என்னும் போது பல பிறவிகள் தேவை இல்லையா? இந்த குழந்தை வளர்ப்பை பற்றி வள்ளுவர் சொல்றாரு பாருங்க, மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. தலைப்பு மக்கட்பேருன்னு சொன்னாரு. அதுக்குள்ள குறள் சொல்கின்ற போது என்ன சொல்றாரு? மங்களம் என்ப மனைமாட்சி. ஒரு இனிமையான வாழ்க்கைக்கு ஆதாரம் இல்லறம், மனைமாட்சி. அந்த இனிமையான ஒரு அறிவியல் பூர்வமான வாழ்க்கைக்கு அடையாளம் என்ன என்றால் மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. சரி, இந்த குழந்தை வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல ஒரு பண்புள்ள மகனாகவோ மகளாகவோ ஆளாக்குகின்ற கடமையிலேயும் ஒரு தாயின் பங்கு அளப்பரியது. அதாவது தாய்க்கு தான் எல்லாம் சிறப்பு, தந்தைக்கு ஒண்ணுமில்லைன்னு நினைப்பாங்க. இப்ப சில வாட்ஸ்அப் செயல் பார்த்தீங்கன்னா தந்தையை பற்றி சில கருத்துலாம் சொல்லுவாங்க. அது வெளியே தெரியாது. உண்மையை சொல்ல போனா கடைசியில் நம்ம பார்க்க போறோம், இப்படிப்பட்ட ஒரு தாய் அவள் மூலம் பெற்ற குழந்தை அந்த குடும்பத்தை பராமரிக்கின்ற கடமை, இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கின்ற போது இதெல்லாம் நல்ல முறையிலே நிர்வகிக்கின்ற ஒரு கணவன், ஒரு தந்தை தாயை விட உயர்ந்தவர். அது எப்படின்றது பின்னாடி பார்ப்போம். எனவே தாய்க்குடைய பெருமை ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வளர்த்து ஆளாக்குறாள்ன்ற ஒரு முக்கியமான பங்கு ஒன்று. உண்மையிலேயே கணவனுக்கு இந்த வாய்ப்பு கிட்டுவதில்லை. அவனுக்கு கடமை, தொழில், பணம் சம்பாதிக்கணும், செலவு பார்க்கணும், அது இது பண்ணணும். அப்படியே வெளி வாழ்க்கையிலே பொருள் ஈட்டுவதிலேயே காலம் தொலைந்து போயிடும். ஒரு குழந்தையின் தெய்வீகத்தை ரசிக்கின்ற வாய்ப்பு ஒரு ஆண்மகனுக்கு தாத்தாவா தான் கிடைக்குதுங்க. பேர குழந்தையை தான் நம்ம தெய்வீகத்தை ரசிக்க முடியும். நம் குழந்தையிடத்தில் ரசிச்சிருக்க வாய்ப்பு குறைவு. உண்மையிலேயே குழந்தையின் தெய்வீக சிரிப்பை ஆண்கள் ரசிக்கின்ற காலம் தந்தையாக அல்ல, தாத்தாவான பிறகுதான். சரி, அடுத்தது இந்த குழந்தை வளர்ந்த பிறகு அதுக்கு ஒரு சம்பந்தம் தேடணும் இல்லையா? அந்த இடத்திலையும் பெண் புத்தி பின் புத்தி தான், ஷார்ப் மைண்ட். ஒரு நல்ல சந்ததியை தேடுவதில் ஆண்களை விட பெண்களுடைய புத்தி ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அது எப்படி என்ற கருத்தை அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. மிகச் சிறப்பான சிந்தனை உரை. தொடங்கியதிலிருந்து முடியும் வரை ஒரு நிமிடம் கூட கவனத்தை வேறு இடத்துக்கு செல்ல முடியாத அளவுக்கு கவனத்தை ஈர்த்த ஒரு சிந்தனை. மிகச் சிறப்பு, அற்புதம் என்றுதான் சொல்ல வேண்டும். மிக்க நன்றிகள் ஐயா, இந்த சிறப்பான சிந்தனை உரையை நமக்கு வழங்கியமைக்கு. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் அல்லது உங்கள் கருத்துக்களை ஐயாவுடன் பரிமாறிக்கொள்ள விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி இப்பொழுது கேட்கலாம். வரா ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பான ஒரு சாப்டர் இது. அதில் அருமையாக சொன்னீங்க. 2 விஷயங்கள் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ஒன்று இந்த தெய்வம் தொழால் கொழுநன் தொழு தருவாள், அதை கிண்டல் பண்ணி பேசுகிறவங்களும் இருப்பாங்க.
அது என்னங்க அது? இப்போ பேஸ் தொட சொல்லுங்க, மழை பெய்த பார்க்கலான்னு கிண்டல் பண்ணுவாங்க. அது அர்த்தத்தை புரிஞ்சிக்காம பேசுனது. அந்த குரலை உள்வாங்கியது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அந்த குரலை அப்படியே கோட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சமகால இலக்கியங்கள் தான் இது எல்லாமே. திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரத்துல இந்த வரி இருக்கு. சிலப்பதிகார கட்டுரை காதை கடைசி இறுதி வெண்பாது. தெய்வம் தொழால் கொழுநன் தொடுதழுவாலை தெய்வம் தொழும் தகைமை திண்ணினதால் தெய்வமாய் மன்னக மாந்தர் கனியாய கண்ணகி விண்ணக மாந்தர்க்கு விருந்து அப்படின்னு வரும். அந்த பாட்டை அப்படியே உள்வாங்கி இருக்கு. சிலப்பதிகாரம் எப்படின்னாக்கா, இன்னொரு பக்கம் மணிமேகலை. மணிமேகலையில தான் அந்த பட்டமே கிடைக்குது வள்ளுவருக்கு, பொய்யில் புலவன். தெய்வம், இந்த மணிமேகலையில வரக்கூடிய வரி சாத்தனார் எழுதினது. தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் பெருமழை என்ற அப்பொய்யில் புலவன் பொருள் உரை தேராய் அப்படின்னு வரும் அதுல மணிமேகலையில. அவருக்கு ஒரு பட்டத்தையும் கொடுத்து அந்த பாட்டை அப்படியே உள்வாங்கி மணிமேகலையில சொல்லியிருக்கு. இந்த மாதிரி இந்த பாட்டை எல்லா இலக்கியங்களும் கொண்டாடி இருக்குது. கற்பனப்படுவது சொல் திறம்பாமைன்னு கொன்றை வேந்தன் இப்படி போகும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அடுத்த கருத்து அந்த குழந்தை தெய்வம். அதுதான் மகரிஷின்னு சொல்லுவாரு. குழந்தை கவர்ச்சி. எந்த குழந்தையும் கவர்ந்து இழுக்கிறதுக்கு காரணம் அது ஜீவகாந்தம். அது முழுமையா எந்தவித சேதாரமும் இல்லாம இறைநிலை அந்த முழு ஜீவகாந்தத்தோடு அங்க இருக்கு. அதனாலதான் அந்த குழந்தை அவ்வளோ சிறப்புன்னு. அது உண்மை, 100க்கு 100 உண்மையா. தெய்வம்தான், தெய்வத்தை அவள் தாங்கி நிற்கிறாள் என்பதுதான் உண்மை. அந்த அதிகாரம் ஒரு பாட்டு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த கடைசி மங்களம் என்ப மனைமாட்சி. அது வாழ்க்கை துணை நலம் 10வது பாட்டு. அது மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலன் நன்மக்கட்பேரு. அதாவது மகரிஷி பாத்தீங்கன்னா ஒரு பயிற்சியில கூட அடுத்த பயிற்சிக்கு முன்னாடி, கால் பயிற்சிக்கு முன்னாடி கை பயிற்சியில கடைசியா காலுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவாருல்ல. அதே மாதிரி வள்ளுவரும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு லிங்க் வச்சிருக்காரு. வாழ்க்கை துணை நலத்துல கடைசி பாடல் இது. மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலன் நன்மக்கள் பேரு. அந்த அவரே சொல்றாரு நன்மக்கள் பேரு தான். உண்மையிலே ஆக்சுவலா அந்த அதிகாரத்துக்கு பேர் வச்சது யாரு? எல்லாம் பின்னால குழப்பி இருக்காங்க. சில பேர் உங்களுக்கு தெரியும், நிறைய திருக்குறள் பதிப்பகத்துல புதல்வரை பெறுதல்னு போட்டிருக்கோம். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் அது மக்கள் பேரு தான் சிறப்பான ஒரு தலைப்பா இருக்கும் அப்படின்னு. இன்னும் பொருத்தமான தலைப்பு என்ன, நன்மக்கள் பேரு தான் கரெக்ட் இருக்கு. ஏன்னா வள்ளுவரே சொல்லிட்டாரு. அதுக்கு முந்தைய குறள் வாழ்க்கை துணை நலத்துல கடைசி குறள்ல நன்மக்கட்பேருன்னு அவரே கொடுத்திருக்காரு. உடனே அடுத்த அதிகாரம் ஆரம்பிக்குது. அது மாதிரி மக்கட்பேரு, அதை சுமக்கும் அந்த தாய்மை ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதை வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. பேரு என்பர்களுடைய கேள்வி. ஐயா, நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். சொல்லுங்க ஐயா. இந்த தாம்பத்தியத்திலே சிற்றின்பம் பேரின்பம் குறிப்பிடுகின்ற போது சிற்றின்பத்திலே தாம்பத்தியத்திலே அந்த நிலை என்று ஏற்படுகின்றது. அது காலம் நீளமாக இருக்கின்ற போது அது பேரின்பம். இப்ப சில மதங்கள்ல இப்ப உதாரணத்துக்கு பாதிரிமார்கள் இந்த அல்லது எங்கள் இதில் கூட என்ன தனியாக இல்லறத்தை துறந்து வாழ்கின்ற வாழ்க்கை, அவர்கள் இந்த இன்பத்தை
பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ உதாரணத்துக்கு நான் ஜீசஸனுடைய பிறப்பிலே தந்தையற்ற பிறப்பு, அதுபோல குந்தி, இது போல அந்த நிலை வருவதற்கு இல்லறமின்றாமல் துணை வாழ்க்கை துணையின்றியே அந்த மாதிரியான ஒரு இன்பத்தை பெறுவதற்கு வாய்ப்புண்டா? அது ஆதிசங்கரர், இயேசுபிரான், இவங்க எல்லாமே அது போல நேரடியாக பிரம்மச்சரியத்திலேயே பேரின்பத்தை துய்த்தவர்கள். புத்தர் பெருமான், மகரிஷி, இப்போ மகரிஷி இல்லை, புத்தர் பெருமான், அவர் குழந்தை பிறந்ததில்லை, பிறந்த பிறகு தானே போகிறாங்க. இல்லறம் பார்த்தபோது மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், இவங்கெல்லாம் இல்லறத்தில் இருந்து ஞானம் பெற்றவர்கள், பேரின்பத்தை துய்த்தவர்கள். ஸோ ரெண்டுமே சாத்தியம்தான். பிரம்மச்சரிய வழி என்பதும் சாத்தியம்தான், இல்லற வழி என்பதும் சாத்தியம்தான். ஏன்னா இல்லறம் என்பதிலேயே இந்த மெய்ஞானம் என்பதிலேயே வாலிபன் சேர்ந்து தானே இருக்கு. ரெண்டும் சேர்ந்தது தானே ஆன்மீகம் சொல்றோம். இல்லறமும் துறவரமும் கலந்தது தான் ஆன்மீகம். ரெண்டுமே சாத்தியம் தாங்க. என்ன ஒரு கொள்கையா, இந்த 9 மாதங்கள் கருவை தாங்குகின்ற போது அங்கே வேள்வி என்ற அந்த பையத்தை குறிப்பிட்டீங்க. அதில் பெண்ணினுடைய பிறவி குணம்தான் கூட, அது பிறவி குணத்துல பெண்ணின் பண்பு தான் கூட வரும் என்று சொல்லி, ஆனால் எங்களுடைய பிறவி குணம் எங்களுடைய வினைப்பதிவு தானே. அப்ப வினைப்பதிவு தீர்மானிக்கிறதா அல்லது பெண்ணின் தன்மை அங்கே கூட வருமா? வினைப்பதிவிலே பிரார்த்த கர்மா தானே எழுச்சி பெற்றிருக்கும் அதிகமா. ஸோ சஞ்சித கர்மா அடக்கம் பெற்றிருக்கும், எழுச்சி பெற்ற பிரார்த்த கர்மா. அப்போ சஞ்சயத்தை மையப்படுத்தி தான் பிராரப்தம். ரெண்டும் சேர்ந்தது தானே குழந்தைக்கு சஞ்சிதமா போகுது. அப்படி வரும்போது ஆணை விட பெண்ணுக்கு கூட வருவது அதுதான் காரணம். என்னன்னா 9 மாசம் கருவை சுமப்பதனால கருவுற்ற பிறகு தாய் பெறுகின்ற அனுபவங்கள் எல்லாமே குழந்தைக்கும் சேர்ந்து சஞ்சித கர்மாவிலே பதிவாகும். ஆனா தந்தையின் பங்கு அப்படி இல்லை. கருவான பிறகு தந்தையுடைய அனுபவங்கள் அது கலக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பின்பு கருவான பின்பு தந்தையினுடைய பிராரப்தம். ஆமா, தாயுடைய அனுபவங்கள் குழந்தையின் கருமயத்துக்கும் பதிவாகும், தாயுடைய கருமயத்துக்கும் பதிவாகும். 2 இடத்துல ரெக்கார்ட் ஆகும். என்ன ஒரு கொள்கையா, இந்த பெண்களுக்கு குறிப்பாக 16 வயது இருக்கின்ற போது தாம்பத்திய ஆர்வம் கூட கொண்டு குறிப்பிட்டீர்கள். ஆனால் நடைமுறையில பார்க்கின்ற போது ஆண்களுக்குத்தான் அது கூடவா இருக்காது ஐயா? கூடுதல் சொல்ல முடியாது, 2 பேருக்குமே உண்டு, சமமான இது உண்டு என்றாலும் அதை தடை செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அது பெண்ணிடத்துல அதிகம். அப்படி உள்ளவங்க தான் இதுக்கு இந்த இனக்கவர்ச்சிக்கு ஆட்பட மாட்டாங்க. இப்போ 16 வயது பக்குவம் ஆன உடனேயே பாருங்களேன், இப்போ சமீபத்துல கூட இந்த நிகழ்ச்சி நடந்த போது ஒருத்தர் சொல்றாரு, ஒரு சிந்தனையாளர் சொல்றாரு, பண்பாடு என்பது ரொம்பவுமே கெட்டு கிடக்கு, இது மட்டுமே நம்ம வெளியே வந்திருக்கு, பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த சமுதாயத்தில் பண்பாடு தரம் கெட்டிருக்கிறது. நான் வர வழியில பாக்குறேன், 13 வயது பெண் பிள்ளைகள் எல்லாம் பப்புல போறதுக்கு நான் பாக்குறேன்றாரு. அப்ப 13 வயது பெண் பப்புக்கு போக வேண்டிய தேவை என்ன? பப்புக்கு போன பிறகு ஆண் ஸ்பரிசம் எல்லாம் போகுமா, இல்லை முறை தவறு போகாமல் இருப்பதற்கு சாத்தியமா? அப்போ அந்த சமுதாயம் அது இவங்கள ஏன் அனுமதிக்குது? இப்போ இங்க பாருங்க, நீங்க அமெரிக்கா கனடால கூட 18 வயசுக்கு கீழே இருந்தா நீங்க மது வாங்க முடியாது கடையில.
ஆனா தமிழ்நாட்டுல காசு கொடுத்தா 5 வயசு குழந்தை கூட மது வாங்கிட்டு வரலாம் இல்லையா? அப்ப இதெல்லாம் சமுதாயத்துடைய ஒரு கட்டுப்பாடு, ஒரு கலாச்சாரம் எல்லாம் என்னாச்சுங்க? அப்ப இதுல ஒரு குழந்தை பிறக்கிற போது அது மட்டுமே நம்ம காரணம் சொல்ல முடியுமா? நீ சரியில்லை அப்படின்னு. அது வாழ்ந்த சமுதாயமே சரியில்லை. எப்படி அப்ப குழந்தைய மட்டும் நீ குறை சொல்ல முடியும்? இல்லைங்களா? ஸோ நமக்கு வந்து பொதுவா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு என்றால் என்ன இலக்கணம் என்பது மக்களுக்கு தெரியாதுங்க. 8 கோடி மக்களில ஒரு அரசாங்கம் என்றால் எப்படி இருக்கும், இலக்கணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பயலுக்கும் தெரியாது. அப்ப எப்படி நீங்க ஆட்சி வந்து விமர்சனம் பண்ணுவீங்க? இல்லைங்களா? அப்ப ஏதோ பட்ஜெட் பார்க்கறது மட்டும் அரசாங்கம் இல்ல. ஒரு சமுதாயத்தின் பண்பாடு, கலாச்சாரம், ஒழுக்கம் எல்லாவற்றையும் காப்பாற்றுகின்ற நிர்வாகத்துக்கு பேர் தாங்க அரசாங்கம். என்ன ஈட்டல், இயற்றல், காத்தல், காத்தன வகுத்தல், செங்கோன்மை, இறைமாட்சி 2 அதிகாரம். அதை படிச்சோம்னா ஒரு குறள்பா கூட இங்க இலக்கணம் இருக்காது. அப்படிப்பட்ட ஆட்சியில் எப்படி மக்கள் நல்லபடியா வாழ முடியும்? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு தெளிவுக்கான கேள்வி ஐயா, இந்த செக்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஓஷோ முன்வைத்த வழிமுறை அதுதானே ஐயா? அப்படித்தானே? ஆமா, அவர் தான் அது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, சமுதாயத்துக்கு வெளிப்படுத்தி அதை ஒரு மார்க்கமாகவே போதனை செய்தார். அது மட்டும் இல்லை, தந்திரா வந்து இதை பேஸ் தான். தந்திரா வந்து இதை பேஸ் பண்ணி தான் வரும். அந்த முறையிலே ஐயா நான் அதில் ஆழமா போக விரும்பவில்லை. அதனால் அந்த முறையிலே அப்ப அவர்கள் மனைவியோ அல்லது பெண்ணுடைய துணையின்றி தனியாகத்தானே அந்த தந்திராவிலேயோ அல்லது ஓஷோ முறையிலே அது வந்து ஆன்மீகத்துக்கு கொண்டு போயிடும். அதாவது ஒரு ஆண் பெண் சேர்க்கையின்றி அதே இன்பத்தை தூய்க்கக்கூடிய பக்குவத்தை தருவதுதான் தந்திர கலவி. அதாவது தன்னை இழந்து போகாமல் அந்த இன்பத்தை உணரக்கூடிய அந்த அந்த நுட்பத்தை கற்றுத்ததுதான் தந்திர கலவி. ஸோ அதுல பிராக்டிஸ் பண்ணி மெச்சூரிட்டி ஆகிட்டா பிறகு வந்து இது இந்த சேர்க்கையே தேவையில்லை அப்படிம்பாங்க. துணையின்றியே அதே இன்பத்தை தூய்க்க முடியுமானால் அதுக்கு பேர் தந்திரம். அப்போ பேரின்பம் தானே. ஆமா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. வேறு கேள்விகள் இல்லை. எனவே நாங்கள் இத்துடன் இன்றைய இந்த கேள்வி பதில் பகுதியை நிறைவு செய்வோம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இதுவரை நேரமும் வாழ்வியல் இந்த சிறப்பு சிந்தனையின் 67வது பாகத்தை மிகச் சிறப்பாக நமக்கு வழங்கிய முதல்நிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு